கோபாலன் பேச கூப்பிட்டு மேடைக்கு வந்து கோபாலன் பேச காத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அதற்குள்ள வாஷிங்டன்ல இருந்து ஒருத்தர், சிக்காகோல இருந்து ஒருத்தர், கனடால இருந்து ஒருத்தர் மேடைக்கு வந்து இது கல்யாண வீடு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கோபாலன் சரிப்பா நீங்க முடிங்க அப்படின்னு மறுபடியும் போய் உட்காந்துட்டாங்க. ஆனா எனக்கு என்ன மகிழ்ச்சினா, ஒரு ஓவியரை பாராட்டுவதற்கு உலகெங்கும் இருந்து, அதுவும் அமெரிக்கால இருந்து வர்ற மாதிரி ஒரு துன்பம் இருக்கு பாருங்க, 22 மணி நேரம் 28 மணி நேரம் வர்ற துன்பம், அதுவெல்லாம் துன்பம் இல்லை. பாராட்டு விழா நடப்பது ஓவியருக்கு இல்லை, எங்க அண்ணனுக்குங்கிற எண்ணத்தோடு உலகம் பூராவும் இருந்து வந்த இந்த நண்பர்களுக்கு கூட முதல்ல பெரும் பாராட்ட பாராட்டு. அப்புறம் கோபாலன் சொன்ன மாதிரி, என்ன நீங்க வந்து அமெரிக்கால வந்து $300 கொடுக்குறீங்க அப்படின்னா, சங்கத்துல இருக்க ஒருத்தர் கொடுக்குறது, சங்கத்துல 300 பேர் இருக்காங்க, நீங்க அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். நாம் ரொம்ப குறைவாக நம் வாழ்வில் அறிந்து கொள்வது இதை பற்றினா ஓவியத்தை பற்றி. எளிதா பேச்சு போய் சேர்ந்துடும், ஓரளவு படிச்சிருவாங்க, ஓரளவு இசை கூட தெரிஞ்சிடும், நல்லா இருக்கு. இல்லைன்னா ரவி சுப்பிரமணியம் அவர்கள் பாடிய பொழுது இந்த அரங்கத்தில் இருந்த எல்லாரும் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் ஓரளவு இசையும் அறிஞ்சிடும். அதுல கடைசி அறிவு வந்து என்னை போன்றவர்களுக்கு எதுல இருக்கும் அப்படின்னா ஓவியத்துல இருக்கும். ஓவியம் பத்தி ஒன்றும் பெருசா புரிதல் இருக்காது. நீங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின வள்ளுவரை கொண்டாடுவோம். நம்ம வள்ளுவர் காலத்துல ஒரு படமா வரைஞ்சிருப்பான்ல, அவன் யாரும் நமக்கு தெரியவே தெரியாது. சொல்ல போனா வள்ளுவருக்கான எழுத்தை கொடுத்தவன் ஒரு ஓவியனா தான் இருக்க முடியும். ஒரு ஓவியம் தான் எழுத்து டிசைன் இருக்க முடியும். அப்ப எப்பொழுதும் பின்வரிசையிலேயே அமர வைக்கப்பட்ட ஓவியர்களை, அவர்களின் அடையாளமா இன்னைக்கு இருக்கிற மருதண்ணனை முன்வரிசையில உட்கார வைக்கணும்னு முடிவெடுத்த வையத்திற்கு முதல் வாழ்த்தும் பாராட்டும். எப்பொழுதும் மருதண்ணனை வீட்டுக்கு பார்க்க வந்த ஒருத்தரும் பேசிக்கிட்டு இருக்கத எப்படி முகம் முழுக்க மலர்ச்சியோட உட்காந்து எங்க அக்கா பார்த்துக்கிட்டு இருப்பாங்களோ, அப்படி அந்த அக்கா இன்னைக்கு அரங்கத்துல உட்கார்ந்து மருதண்ணனை பத்தி எல்லோரும் பேசுவதை அதே மலர்ச்சியோட கேட்டுக்கொண்டிருப்பதை பார்ப்பது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. நான் வந்து ஓவியத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது, நான் ஓரளவு தெரிஞ்சு சும்மா சொல்லிக்கிறேன், ஒண்ணுமே தெரியாது. என் மகள் ஓவியம் படிக்கணும்னு சொன்னோன்னே நமக்கு தெரிஞ்ச நம்மகிட்ட இருக்க வந்து மருதண்ணன் அது சம்பந்தமா ஏதாவது ஆலோசனை சொன்னா அவர் சொல்லட்டுமே சொல்லி என் மகளை கொண்டு விட்டேன். என் மகளும் அண்ணனும் பேசிக்கிட்டு இருக்காங்க, நானும் அக்கா உட்காந்து 2 பேரையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் வந்து என் வாழ்நாளில் பெரிதும் மகிழ்ந்தது என்னைக்குன்னு அன்னைக்கு தான். ஏன்னா மருதனோட இணையா எல்லா பேர்களும் சொல்லி, வண்ணங்கள் சொல்லி, கோடுகள் சொல்லி பேசுற அளவுக்கு நம்ம மகன் இருக்காளேங்கிற மகிழ்ச்சி இருக்கு. பார்த்தீங்களா, உலகத்துல என்ன மகிழ்ச்சி இருக்க முடியும்? நம்ம யார் ஆளுக நினைக்கிறோமோ, யார் ஆளா நினைக்கிறோமோ, யார் அறிவா நினைக்கிறோமோ, அவர்களோடு இணையாக நம் பிள்ளைகள் பேசுவதில்லை. தம் மக்கள் அறிவுடையவர் தான் மகிழ்ச்சி. என்னை விட என் புள்ள பெரும் சம்பாரிச்சு முட்டாள் மக்கள் இருந்தாலும் என்ன ஆகும் இல்லையா? எது சிறப்பு? நம்ம புள்ள நம்மளை விட அறிவுடையா இருக்குது. அப்ப மருதண்ணன் சொன்ன யோசனையின் பேர்ல இப்ப என் மகன் நேரடியா அவர்கிட்ட பேசுகிறாள். அதான் அண்ணனுடைய சிறப்பு. அண்ணன் எனக்கு முந்தைய தலைமுறை. இந்த அரங்கத்துல இருக்க இளைஞர்கள் 50 பேரை தேர்ந்தெடுத்தா அதுல 10 பேர் ஒரு ஆள் நான் வந்துவேங்கிற பெரிய மகிழ்ச்சி. இந்த மாதிரி கூட்டத்தில் அடிக்கடி வரணும். ஏன்னா எல்லாம் அண்ணன் செட்டு பூரா வேற செட்டு. அண்ணன் என்னையை தாண்டி என் மகளோட நட்பா இருக்குது இல்லையா, அதுதான் இவ்வளவு பெரிய திருவிழா கூடக்கூடியது. நாசர் சொல்றாரு என்னை படம் வர அப்படின்னு உற்சாகப்படுத்துறது அவர் தான். கோபாலன் சொல்றாரு போ சண்டை போட்டு அப்படின்னு உற்சாகப்படுத்துறது அவர் தான். அப்படி அப்ப தன்னுடன் வளருபவர்களை, தன்னுடன் வருபவர்களை வளர்க்க வேண்டும் என்று நினைப்பதற்கு இல்லை, அதுதான் ஒரு பெரிய மிகச்சிறந்த குணம். நானும் படம் வரைகிறேன், நீ வரைகிறது படமா நாசரை கேட்டிருந்தா நாசர் இன்னைக்கு வந்து பாருங்க. நாசர் யாராவது சொல்லுவாங்க என்ன மருதுக்கு ஒரு பாராட்டலாம், பாராட்டல அதெல்லாம் ஒருத்தரையும் பாராட்டவே மாட்டார், அவருக்கு பாராட்டலாம் அப்படின்றது. ஆனா ஒரு வார்த்தை சொன்ன உடனே கிளம்பி விடுவதற்கான காரணம் மருது அவர்கள் தலை போட்டு போதும், 2 கையும் காலம் போடு போட்டவங்க தெரியுங்களா கதாநாயகின்னு வச்சுக்கலாம் போதும், அதுதான் அப்படி சொல்றதுக்கு இல்லையா, அதுதான் அவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்குதுன்னு நினைக்கிறான். மருது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஓவியராக அறியப்பட்டவரான்னு தெரியல, ஆனா எல்லார் வாழ்விலும் அண்ணனாக, தந்தையாக, தம்பியாக, ஒரு நண்பனாக அறியப்பட்டவராக தான் இருக்காரு இங்க எல்லாருக்கும். நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்த பொழுது என் மகளோட பேசிக்கும் எனக்கு ஒரு கதை சொன்னார். நான் வந்து இந்த பெரும்பான்மையான கிறிஸ்தவ வீடுகளில் வந்து ஒரு வணங்கும் கை இருக்கும், ப்ரேயிங் ஹேண்ட்ஸ் பார்த்துருக்கோம்.
அந்த கை வந்து பெரும்பாலும் யாருடைய கை என்பதை பற்றி நமக்கு இருக்காது. ஒன்று வந்து அன்னை தெரசாவுடைய கைன்னு சொல்லுவோம், அப்புறம் இயேசு கிறிஸ்துடைய கைன்னு சொல்லியிருக்கோம். அந்த கையை வரைஞ்சவர் வந்து ஆல்ஃபிரட் டூரர்னு ஒருத்தலாம், 15ஆம் நூற்றாண்டு. அந்த ஆல்ஃபிரட் டூரர் வந்து யாருன்னா, அவர் வரைந்த ரைனாசரஸ் வந்து ரொம்ப பாப்புலர், காண்டாமிருகம். ஏன் அது ரொம்ப பாப்புலர் அப்படின்னா, 15ஆம் நூற்றாண்டில் காண்டாமிருகத்தை பார்க்காம ஆல்ஃபிரட் டூரர் வரைஞ்சது தான் அந்த காண்டாமிருகம். அந்த காண்டாமிருகம் எப்படி போன காண்டாமிருகம்னா, ராஜஸ்தானுடைய அன்றைய சுல்தான் தன்னுடைய போர்ச்சுகல் ஃப்ரெண்டு மேனுவல்ங்கிற மண்ணுக்கு பரிசாக அனுப்பி வைக்கிறாங்க. குஜராத் வந்து போர்ச்சுகல் மண் வந்து மகிழ்ந்துடுறான் அந்த காண்டாமிருகத்தை பார்த்து. ஏன்னா கிரேக்க காலத்தில் இருந்தது ஐரோப்பாவில் காண்டாமிருகம், அது பேர் காண்டாமிருகம் இல்லை. கிட்டத்தட்ட 1500 வருஷம் கழிச்சு ஒரு காண்டாமிருகம் வந்துருக்கு நமக்கு அப்படின்னு போராள் வராளெல்லாம் கூப்பிட்டு காமிச்சு மகிழ்றாங்க மேனுவல். இப்போ மன்னனுக்கு போர் அடிக்கும்ல, வேலை இல்லைல்ல, சும்மாலும் இருப்பான். அப்போ அவன் என்ன நினைக்கிறான், இதுவரை நம்ம பார்த்த மிருகத்திலே பெரிய மிருகம் யானை தான். இப்போ யானை மாதிரி ஒன்று வந்திருக்கு, சும்மா தான் இருக்கும். யானைக்கு காண்டாமிருகத்துக்கு சண்டை விட்டு பார்ப்போம், எது வலிமையானதுன்னு. மன்னர்களை தானே செய்வாங்க வேலையில்ட்டான். ஓகே, சண்டை விட்டு பார்ப்போம்னா கூடே கூடிடுச்சு. கூடுனா கமான் ஒரே ஆரவாரமாக இருக்குது. யானை அவளை சத்தத்துக்கு பழக்கப்படல, காண்டாமிருகம் பேசாமல் நிற்கிது. யானையால் என்னன்னா, காண்டாமிருகத்தை கண்டு வர அச்சத்தை விட இந்த சத்தத்தில் வர அச்சத்தில் பிச்சுட்டு இந்த பக்கம் ஓடிடுது. அந்த போட்டி நடக்கவே இல்லை. ஆனால் பிச்சுட்டு ஓடுனதுனால காண்டாமிருகத்தை கண்டு பயந்ததாக எண்ணி மேனுவல் அந்த மன்னன் காண்டாமிருகம் தான் உலகத்தில் வலிமையானது அறிவிச்சிடறான். அறிவிச்சுட்டு அவன் நினைக்கிறான், எனக்கு பிடித்த, எனக்கு பரிசாக வந்த இந்த சிறந்த பொருளை நான் ஒருத்தருக்கு பரிசா கொடுக்கணும். அப்போ யாருக்கு கொடுக்குறது அப்படி முடிவு பண்ணி இத்தாலிய போப்புக்கு பரிசா கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணிடுறாங்க. முடிவு பண்ணி ஒரு தெப்பம் கட்டி காண்டாமிருகத்தை ஒரு கூட்டில் போட்டு அடைச்சு, காண்டாமிருகம் உள்ளுக்குள்ள அசையாமல் இருக்கணும்ல தெப்பம் போகும்போது, அதனால அதை சங்கிலியால கட்டி கூண்டுக்குள்ள எல்லாம் பண்ணி போப்புக்கு அனுப்பிட்டா. போப்புக்கு தகவல் போகுது. போனால் கணம் தாங்காமல் இத்தாலியை போய் சேர்றதுக்கு ஒரு 15 நாட்கள் முன்னாடி அந்த தெப்பம் சரிஞ்சு காண்டாமிருகம் போய் சேர்ந்துருது. பெரிய வருத்தம் மன்னனுக்கு, என்னடா அது போய் சேரலையே. அப்போ போர்ச்சுகல்ல இருந்த ஒரு வேலண்டைன், நம்ம ஆல்ஃபிரட் டூரர் இருக்கார்ல, வணங்கும் கை வரைஞ்சது, அவர்கிட்ட சொல்லி காண்டாமிருகத்தை வாய்ப்பான்னு விவரிக்கிறார். அப்படி ஒரு லெட்டரில் எழுதுறதை கேட்டு ஆல்ஃபிரட் டூரர் வரைஞ்ச அந்த காண்டாமிருகம் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ காண்டாமிருகமாகவே இருக்கும். அதனால அந்த காண்டாமிருகம் ரொம்ப புகழ்பெற்ற ஓவியம். அதை விட சிறந்தது என்ன அப்படின்னா, சுவாரஸ்யம் என்னன்னா, அந்த ஆல்ஃபிரட் டூரர் ஓவியரான கதை. ஆல்ஃபிரட் டூரர் வந்து 13 சகோதரர் கூட பிறந்தவர், 14 பேர் மொத்தம். இவரை போலவே அவர் அண்ணனுக்கும் ஓவியனானு ஆசை. அப்பா கிட்ட போய் சொன்னா, அப்பா சொல்றாரு, 2 பேர்லாம் நான் படிக்க முடியாது, ஒருத்தர் தான் படிக்க முடியும், அகாடமிக்கு ஒருத்தர் அனுப்புறேன், யார் போறீங்க அப்படின்னா, அண்ணன் தம்பி ராத்திரி போர்வைக்குள்ள ஒரு ரகசிய திட்டம் திட்டுறாங்க. ஆல்ஃபிரட் டூரரும் அவருடைய அண்ணனும் காசை சுண்டி போடுவோம், யார் தலைவில் இருந்தோ அவருக்கு போவோம் அப்படின்னு காசை சுண்டி போடுறாங்க. ஆல்ஃபிரட் டூரர் தலை கேட்குறாரு, தலையே விழுகுது. அண்ணன் சொல்றாரு, நான் வேலை பார்க்குறேன், நீ போய் படி அகாடமி, படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் போகிறேன். சரின்னு போகிறாரு. ஆல்ஃபிரட் டூரருக்கு இயல்பிலேயே படம் வரையும் திறன் இருந்ததுனால 3 ஆண்டுகளில் அவருடைய ஆசிரியரோடவும் சிறந்த ஓவியர் ஆகிறாரு. அந்த ஓவியங்கள் நல்ல விலைக்கு விற்கிது. 4வது வருஷம் சொந்த ஊருக்கு ஜெர்மனிக்கு வரும் பொழுது ஒரு செல்வந்தராக வந்து சேர்றாரு ஆல்ஃபிரட் டூரர். வந்தவர் அண்ணனை பார்த்து சொல்கிறாரு, அண்ணன் நான் போனேன், படித்தேன், ஓவியத்தை விற்றேன், பணக்காரன் ஆகிட்டேன், இப்போ நான் உன்னை படிக்க வைக்கிறேன், நீ போ படிக்க அப்படின்னா. ஆல்ஃபிரட் டூரர் அண்ணன் கால் சட்டைக்குள்ள கிட்ட கையை எடுத்து வெளியே நீட்டுறாரு. நீட்டினா சுரங்கத்தில் வேலை செஞ்சு அவருடைய விரல்களில் உடைய வேண்டிய இடம் பாக்கி இல்லாமல் ஒவ்வொரு கையும் 15 தடவை விரல்கள் உடைந்து கூடி வளர்ந்து நெடுஞ்சிருக்கு. அப்போ நான் என்ன சொல்றாரு, ஓவியம் போல காரியங்களை செய்வதற்கு என்னுடைய விரல்களுக்குமே ஒத்துழைக்காது, அதனால நான் பரவாயில்ல அப்படிங்கிறாரு. கேட்ட ஆல்ஃபிரட் டூரர் ஒரு பெரிய மனக்குமத்திற்கு ஆளாகிறார். தன்னால் தானே தன் அண்ணன் கை ஆனது அப்படின்னு எனக்காக ஒரே ஒரு தடவை கும்புற போஸ்ட் நான் வரைகிறேன்னு சொல்லி ஆல்ஃபிரட் டூரருடைய அண்ணனுடைய கைதான் இன்னைக்கு கிறிஸ்துவ வீடு எல்லா இடத்துலையும் ட்ரெயினிங் ஆன்சர். அந்த விரலை இப்போ பார்த்தீங்கன்னா வளைஞ்சிருக்கும், அந்த சுண்டுவரல் வளைஞ்சிருக்கும். இந்த கதை எனக்கு மருதுன்னு தான் சொன்னார். நான் சொன்னேன், அண்ணன் படம் அப்புறம் வரையில, முதல்ல இந்த படம் வரைஞ்ச படங்களை பற்றி எழுதுங்க முதல்ல, இதை யாராவது சொல்லணும்ல இல்லையா? கொஞ்ச நாள் கழிச்சு அது எங்கேயும் இந்த நாட்டில் சொல்லிடுவாங்க, அந்த கை எங்கேயும் சொல்லிடுவாங்க. ஓகே, ஏன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கை எங்கேயும் சொல்லிடுவாங்க நாட்டில். அது ரொம்ப முக்கியம்.
கரெக்டா? நான் இப்படிதான் போன வாரம் திருப்பூர்ல போய் பேச போனேன். திருப்பூர்ல போய் பேச போன போது காந்தியை போனது RSSன்னு அதுக்கு ஒரு பெரும் தேவை போயிட்டாங்க. யார் நாங்களாம் போனதுக்கு அப்புறம் அதை எப்படி சொல்லலாம் காந்தியை போனது RSS அப்படின்னு நம்ம கோவை ராமகிருஷ்ணனுடைய தோழர்கள்லாம் இருந்தாங்க. தந்தை பெரியார் திராவிடர் கழகம் அவங்கெல்லாம் இப்ப என்னப்பா செய்யலாம், காந்தி வேணா தற்கொலை பண்றாரு சொல்லிடலாமா அப்படி கேட்டுருக்காங்க. நாங்க அதுவும் சொல்லாதீங்க, கொலை நோது இனிமே காந்தி டைஃபாய்டு எடுத்துட்டாரு சொல்லுங்க, அப்படித்தான் சொல்லணும். உடனே ஒரு அறிக்கை எனக்கு வேற ட்விட்டர்ல கருப்பள்ளிக்கும் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் நீதிமன்ற படியே நேரிடும் அப்படின்னு நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ல விஜயசங்கர் சார் தான் சொன்னாரு. அன்னைக்கு தயவு செஞ்சு போய் சொல்லுங்க, ஏன்னா 94ல கோபால் கோட்ஸை கொடுத்த பேட்டி இருக்கு, நாங்க RSS தான். கோபால் கோட்ஸை யாரும் சொல்லணும், அது யாரும் நாதராம் கோட்ஸையோட அண்ணன், நாங்கள் RSS தான், எங்களை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க யூனியன், எங்க குடும்பமே RSS குடும்பம்னு சொல்றாங்க. சரியா? அந்த RSS குடும்பம் தான் காந்தியை கொண்டாங்க, அதையே சொல்ல முடியல, ஏன் சொல்லாதுங்கிறான். அப்படிங்கும்போது இந்த வனங்குருவியை பற்றிய வரலாறுலாம் நம்ம சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியம். இது முதல்ல மருதனை சொல்லி நான் சொல்லல, அவர் சொல்லித்தான் சொல்ல அவர் சொல்லி ஆனா இந்த அரசியலை முன்னெடுத்தவர் அவர் தான். தொடர்ச்சியாக எப்பொழுதும் நீங்க மருதனை படங்களை எல்லாம் இங்க வச்சுக்கணும், அதெல்லாம் வைக்கலாம். மருதன் இன்னும் பெருசாக கொண்டாடலாம், நாள் தான் இருக்கு. இன்னும் நம்ம அண்ணன் திரும்ப சொன்ன மாதிரி 100 வருஷம் இருக்க போறாரு, 10 வருஷங்களுக்கு முன்னாடி இன்னொரு பெரிய விழா நடக்குது. ஆனா அந்த விழாவுக்கு முக்கியம் வைக்க வேண்டியது மருதனை வரைஞ்ச அம்பேத்கரும் பெரியாரும் ஒருவர் தோளில் ஒருவர் கை வைத்துக் கொண்டிருக்க பொருளுக்கு படம் இருக்குல்ல, அந்த படத்தை விருப்பமாக வைக்கிறேன். தொடர்ச்சியாக இந்த பெரியாரை பற்றியும் அம்பேத்கரை பற்றியும் இந்த அரசியலை பற்றியும் என்னை போன்ற அடுத்த தலைவருக்கு, எனக்கு மட்டுமில்லாது என் மகளுக்கும் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருக்க மருத்துவர்கள் கொண்டாடப்பட வேண்டியது. ஆனா எப்படி கொண்டாடணும்? அரசாங்கமும் சேர்ந்து கொண்டாடணும். நம்ம தெரிஞ்சவங்க 10 பேர் சுற்றி கொண்டாடக்கூடாது. அதனாலதான் பாலகிருஷ்ணன் சார் அரசாங்கம் ஒரு வீடு கொடுக்க வேணும்னு சொல்றாரு. உங்களுக்கு தெரியுமா? சோ தர்மனுக்கு வீடு கொடுத்துருக்கு அரசாங்கம். நீங்க சோ தர்மனுக்கு வீடு கொடுத்துன்னு சொல்றாரு இல்லையா? சோ தர்மன் வீடு கொடுத்துருக்கு, அதுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். எந்த எழுத்தாளருக்கு வீடு கொடுத்தாலும் சந்தோஷம் தான். ஆனா மருதனுக்கு வீடு கொடுக்குறது ரொம்ப முக்கியம். அது அவர் கேட்க மாட்டாருங்கிறது தான் உண்மை. யாருமே கேட்க மாட்டாங்கல்ல, எல்லாரும் கலைஞர்கள் விண்ணப்பி தகுந்து வாங்க மாட்டாங்க. அது சேரும். நீங்க ஒருத்தர் இந்த சமூகத்துக்கு சிந்திக்கிறவர் தான் பத்திரம் பாதுகாக்கப்பட வேண்டியவர். நான் சொல்லுவேன், என் வாழ்நாளில் நான் என்ன பேர் வாங்கிடக்கூடாதுன்னா, அந்த பஸ் ஸ்டாண்ட்ல மஞ்சள் பையன் நிற்கிறார் பாருங்க, ரொம்ப நல்லவர் வாங்கி வேண்டாம். அவன் எப்படி சொல்லணும்னா, அதுவும் பஸ் ஸ்டாண்ட் நிற்கட்டும், அந்த பெரிய கார்ல போறான் பாரு, ரொம்ப நல்லவன்னு சொல்லணும். அப்பதான் பக்கத்துல கேட்கிறவனுக்கு தெரியும், ஒரு நல்லவன் கார்ல போவான் போல இருக்கு அப்படின்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு பெரிய வீட்டுல மருதன் இருக்கும்போது அந்த ரோட்ல போனா பெரிய வீடு இருக்கும், அந்த வீட்டுல இருக்கிற ஓவியத்தை சொல்லணும் இல்லையா? அப்படி சொல்ற மாதிரி வச்சுக்கணும். அதனாலதான் பாலகிருஷ்ணன் அவர்கள் இது நம்ம எல்லாருடைய பொறுப்புங்க. அது ஒருவன் பொறுப்பு அல்ல, எல்லாரும் பொறுப்புவாரு. பொறுப்பை உணர்ந்த இந்த அரசும் இந்த முதல்வரும் ஆவணம் செய்வார்கள் நான் நம்புறேன். செய்ய வேண்டிய இடத்துக்கு முன்னெடுத்திருக்கோம், அது நடக்கட்டும். தொடர்ச்சியாக மருதனை பற்றி எல்லோரும் பேச காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மருதனை பற்றி குறைவாக தெரிந்த நானே இவ்வளவு பேசுறேன், அவர் நிறைவாக தெரிந்தவர்கள் இன்னும் நிறைய பேசுவார்கள். அதற்கு கூட தொடர்ச்சியாக அண்ணன் தொடர்ந்து பேசணும். மருதனை எனக்கு சொன்ன தகவல் போல, என் மகளுக்கு ஊட்டிய அறிவு போல தொடர்ச்சியாக வெளியே பேச வேண்டியது முக்கியம். உங்களுடைய ஓவியங்கள் 100 கதைகள் பேசக்கூடும், ஆனால் என்னை போன்ற அஞ்ஞானிகளுக்கு புரியாது. வார்த்தைகள் கேட்டே பழக்கப்பட்டவர்கள் நாங்கள். அதனால் இன்று முதல் நீங்கள் தொடர்ந்து பேச வேண்டும் என்பதை என்னுடைய வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.